நேயர்களே, சூடானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதையும், காசாவில் முஸ்லிம்கள் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவத்தால் அழிக்கப்படுவதை தாண்டி சூடான் போர், அந்த நாட்டின் இராணுவத்தில் 2 பிரிவுகளாக சுடானுடைய இராணுவ பிரிவு SAF, சூடான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதனுடைய ஆதரவு படைகள், மற்றொன்று RSF என்று சொல்லக்கூடிய ரேப்பிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இடையே ஏற்பட்ட அதிகார போட்டியில் இந்த மோதலுக்காக 2 காரணத்தினால் இந்த இராணுவத்தை ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதிகார பகிர்வு ஏற்படுறதில் RSF அதன் படையை ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இந்த சுடான் படைகளுக்கும் அரச படைகளுக்கும் RSFக்கும் ஏற்பட்ட இந்த மோதலில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரணித்து விட்டார்கள். இந்த போர் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2023 ஏப்ரல் 15ஆம் தேதிங்க. சூடானில் அரசுக்கு ஆதரவான இராணுவ படைகளுக்கும், அதாவது SAFனா அரசு படைகள் அப்படி புரிஞ்சுக்கிடுங்க, துணை இராணுவ படை அதிலிருந்து பிரிஞ்ச ஒரு குழு RSF, ரேப்பிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இந்த 2 பேருக்கு இடையில தான் மோதல் வெடிச்சது. அதிகார போட்டி, வளங்களை சுரண்டும் போட்டி. இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த முக்கியமான அதிகார பிரிவுகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை காரணமாக RSF படைகளை, அதாவது சூடானுடைய அந்த RSF படைகளை, அதாவது ரேப்பிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸை சூடான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சித்தது. இது பெரும் போராட்டங்களுக்கு வழிவகுத்து இப்போ வெளிநாட்டு தலையீடின் மூலமாக நிலைமை பாதிக்கப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் படுகிற அநியாய நிலைக்கு இன்றைக்கு சூடான் போயிருக்கிறது. இந்த வெளிநாட்டு யார் இதிலெல்லாம் தலையிடுறான்னு பார்ப்போம். இந்த வெளிநாடு யார்? முதல்ல முக்கியமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE, அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகம், லிபியாவினுடைய ஜெனரல் கலீஃபா ஹப்தார் போன்றவர்கள் இந்த மோதலுக்கு துணை நிற்கிறாங்க. இதில் அதிகார போட்டி, இந்த மோதல் அந்த நாட்டினுடைய நீண்டகால அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மையின் விளைவாக தான் இது. இந்த மோதல் இது சூடானில் நாட்டின் எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவின்மை, திட்டமின்மை, அதிகார பரிவான உடன்பு இல்லாததன் விளைவாக சூடானில் உள்நாட்டு போரில் பல ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். பாலியல் பலாத்காரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் டார்பூர் பகுதியில் உள்ள ஒரு நகரி தான் எல் பஷார் நகரம். இதனுடைய துணை இராணுவப்படை RSF, ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் தான். இந்த கைப்பற்றல் நடவடிக்கைகளுக்கு பிறகு ஒரு பெரிய மனித உரிமை மீறல்கள் உலகத்தில் ஆட்சிக்கு அதிர்ச்சி. இந்த RSF, ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் ஒரு ஹியூமனிடேரியன் கைண்ட்ஸுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் உலகத்தை அதிர்ச்சி அடை செய்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் மாயமாகியுள்ளார்கள், கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். பெண்கள், குழந்தைகள், அவர்கள் மீது 2000க்கும் மேற்பட்டவர்கள், இதில் பெண்கள், குழந்தைகள், அவர்கள் மீதான வன்முறைகள், இந்த படுகொலைகளை எல்லாம் சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டுகிறது. இந்த சூடானுடைய உள்நாட்டு போர் இன்னும் கொடூரமாக மாறுகிறது. நாட்டில் அதிகார இராணுவமான சூடானுடைய ASF, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தலைமையில் ஜெனரல் அப்துல் ஃபத்தாஹ் அல் புர்ஹான் இருக்கிறார். அவருக்கு எதிராகத்தான் டர்பூரில் இந்த இன செய்த ஜாவித் போராளிகள் பரம்பரையில் உள்ள RSF ஸ்பெஷல் ஃபோர்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, இதனுடைய தலைவர் முஹம்மது ஹம்தான் டகோலா, அதாவது ஹெமத்டி என்று அழைக்கப்படுவார். 2019 நீண்டகால சர்வாதிகாரியாக இருந்த ஒமர் அல் பஷீர், இவரை ஆளை காலி பண்ணிட்டாங்க, இவரை ஆட்சியிலிருந்து அகற்றிட்டாங்க. அதன் பிறகு ஜனநாயக ஆட்சிக்கு சூடானை மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு RSFஐ இராணுவத்தோடு இணைப்பது போன்ற விவகாரங்களில் மோதல் தான் 2023 ஏப்ரல் முதல் உள்நாட்டு போராக மாறியது. எல்பஷார் நகரம் டர்பூரின் முக்கிய தலைமையகமாகும்.
18 மாசமா RSF சுற்றி வைத்திருந்தது. இதெல்லாம் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு சிக்கிக் கொண்டார்கள். உணவு இல்லை, மருந்து இல்லை, பஞ்சம், பசி, நெருக்கடி, பாலியல் பலாத்காரம். அக்டோபர் 26 அன்று RSF இந்த முழுமையாக அல் பஷார் நகரத்தை கைப்பற்றியது. அதனுடைய அஃபீஷியல் இராணுவம் SAF பாதுகாப்பான இடத்திற்கு விலக்கியதாக அறிவித்தது. இந்த கைப்பற்றுதலுக்கு பிறகுதான் கொடூரங்கள் நடந்தன. அல் பஷாரில் என்ன நடந்துச்சு? இந்த ரெபல்ஸ் RSF போராளிகள், ரேபிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இவங்க மக்களை, நகரத்திற்கு வெளியேற முயன்ற மக்களை தடுத்து இனம், பாலினம், வயது அடிப்படையில் பிரித்தார்கள். ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தி அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா, சுற்றி வாகனங்களை நிறுத்தி ஒரே பகுதியில் ஒரு சின்ன இடத்த வச்சுருப்பாங்க. குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடுகிற மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட முடியாமல் இவனுடைய விட்டிருக்கக்கூடிய அந்த ஒரே வழியில் தப்பும்போது மெஷின் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஆண்களை இராணுவ வீரர்கள் என்று சந்தேகித்து சுட்டு கொண்டாங்க. சோசியல் மீடியாவில் பரவிய இந்த வீடியோக்கள் மிகப்பெரிய கொடுமை. பல பெண்கள் பிள்ளைகளை வைத்து அழுகிற காட்சியை நம்மால் பார்க்க முடியவில்லாத கொடுமை. சுட்டு உடல்கள் சாலைகளில் கிடைப்பது, குப்பை தொட்டிகளில், சிலர் வாகனங்களால் ஏற்றியும் கொல்லப்பட்டார்கள். பெண்கள், சிறுமிகள் மீது கூட்டு பாலியல் பலாத்காரம். UN செக்யூரிட்டி கவுன்சிலில் அல் பஷார் யூனிவர்சிட்டி அருகில் டிஸ்பிளேஸ்டு 25 பெண்கள் கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். 5 மில்லியன் முதல் 30 மில்லியன் சுடான் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கேட்டாங்க தப்பி போகிறதுக்கு. $50,000 வரை, 8,000 முதல் 50,000. இந்த வன்முறைகளுக்கு பயந்து பல மில்லியன் கணக்கான மக்கள் கால்நடைகளாக அருகில் உள்ள இருக்கக்கூடிய பல நகரங்களுக்கு தப்பி சென்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் மாயமாகி போனார்கள். அப்படின்னால் செய்யப்பட்டு விட்டார்கள். ஹியூமன் ரைட் வாட்ச் அறிக்கையின்படி 100க்கு மேற்பட்ட கொலைகள் உறுதி செய்யப்பட்டன. ஏல் யூனிவர்சிட்டியினுடைய ஆராய்ச்சி அமைப்பு சேட்டலைட் பிக்சர் படங்களை உடல்கள் மலை போல் குவிந்திருப்பதை கண்டறிந்து சூடானினுடைய டாக்டர்ஸ் நெட்வொர்க் 1500க்கு மேற்பட்டோர்கள் மருத்துவர்கள் கொல்லப்பட்டதாகவும் அது நம்பகமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. 13 பத்திரிகையாளர்கள் மாயமாகியுள்ளார்கள். 3 பெண் பத்திரிகையாளர்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளானதாக கமிட்டி டு ப்ராடெக்ட் ஜேர்னலிஸ்ட் CPJ அறிவித்திருக்கிறது. இந்த மாதிரி படுகொலைகள் நடந்திருக்கிற போது RSF என்பவர்கள் அரபு இனத்தவரை தாக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் மாசலிட் போன்ற அரபு இல்லாத இன மக்கள் இதற்கு இலக்காக்கப்பட்டார்கள். ஐநா உயர் ஹியூமனிடேரியன் ரைட்ஸ் அதிகாரி டாம் ப்ளோட்சர் RSFின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் இதுபோன்ற கொடூரங்கள் தொடர்வதையும், ஐநாவுடைய தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் மோசமான மோதல் என்றும் கண்டித்தார். RSF சில போராளிகளை மீறல்களாக கைது செய்வதாக கூறுகிறது. ஐநா அதன் உண்மைத்தன்மையை கேள்விக்குறியாக இருக்கிறது. 2023 40,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்துள்ளது. கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் டிஸ்பிளேஸ்டு, 1.4 மில்லியன். இது உலகின் மிகப்பெரிய நெருக்கடி. டன்பூர் முழுவதும், இந்த டார்பூர் முழுவதும் RSF ரேபிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. இவங்க தான் அரச படைக்கு எதிரானவங்க, RSF. இது நாட்டை பிரிக்க வழிவகுக்கலாம். UN செக்யூரிட்டி கவுன்சிலுடைய விசாரணை குழு தெரிவித்திருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC RSF தலைவர் ஹெமத்டி மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக பல்வேறு சாங்ஷன்களை விதிக்க வேண்டும் என கூறுகிறது. இந்த சூடானுடைய விவகாரத்தில் இந்த RSFக்கு ஆயுதங்களை கொடுப்பது யார்? இங்கே தான் உண்மை. UAE. வேற யாருடைய கைகள்லாம் இருக்கு? இது மட்டும் அல்லாமல் துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா. இந்த அரபு குழுக்கள், பழங்குடிகள் மற்றும் பலர் இருந்தாலும் ரேபிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு பின்னாடி
யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருப்பதின் காரணம் வேறு ஒன்றுமில்லை, தங்கம் மலை போல குவிந்திருக்கிறது. இந்த தங்கத்தை கைப்பற்றுவதற்குத்தான் சீனாவுடைய ஏவுகணைகள் இயந்திரங்களை எல்லாம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் UAE RSF உடைய ஹெமதட்டிக்கு சப்ளை செய்கிறார்கள். இன்னொரு இடத்துல அரச ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அவர்களுக்கு சவுதி அரேபியா. இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள், கனிமங்கள், குறிப்பாக கோல்டு மைன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை எப்படியாவது இந்த முறை நாம் கைப்பற்றியே ஆக வேண்டும், இதை நாட்டை பிடிக்க வேண்டும் என ஆயுத போட்டியிலும் அரபுகளின் வலிமையான ஆயுத சப்ளையில் ஏராளமான குழந்தைகளும் பெண்களும் அப்பாவிகளும் வயோதினர்களும் இனக்குழுவின் தலைவர்களும் பாரபட்சம் இல்லாமல் படுகிற மாபெரும் அநீதி சூடானில் நடக்கிறது. உலகத்தின் பார்வை திருப்பியிருக்கும் இந்த செழுமையான மண் அதிகார போட்டியிலும் தங்க குவியலும் தனக்கு வேண்டும் என யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து போன்ற நாடுகள் இதில் பங்கு பெறுகிறது. அவர்கள் கொடுக்கிற ஆயுதங்களின் மூலம் RSF ஒரு பெரும் ரெபலாக உருவாகி இருக்கிறது. அரச படைகள் இணைப்புக்கு அவர்கள் சமாதானம் எடுக்க முடியாமல் 2023 இந்த போர் நடக்கிறது. குழுக்களாக மக்களை ஒரு இடத்தில் குவித்து தரம் பிரித்து சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். கூட்டு பாலியல் குழந்தைகளை வைத்து அந்த படங்களை எல்லாம் பார்க்க முடியாத நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகட்ட மனிதரை எண்ணி எண்ணி என்ற கடும் போக்குவாதம் இன்றைக்கு சூடானில் தலை விரித்தாடுகிற நேரத்தில் ஹெமதடி அவரது சகோதர குரூப்புகளை எப்படி இவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள்? அடுத்த செய்தியிலே நாம் சந்திப்போம்.